எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோ பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கொண்டக்கடலை குழம்பு ரெசிபி தாங்க கேட்டாங்க. அதுக்கு நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலை ஒரு கப்பை வந்து நான் குக்கர் பேனில் சேர்த்து தண்ணி மூழ்களை ஊற்றி 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 சின்ன சைஸ் வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துட்டு அதில் மிளகாய் வந்து தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கடலையை அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கணும். தண்ணியில் தாங்க சத்து இருக்குது, அது கீழே ஊற்றிட வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதியும் அதிலேயே சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளுக்கு சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடிங்க. முந்திரி சேர்த்தனால இது ஆறாறு நல்லாவே கெட்டியாகும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.